தீபாவளி ஸ்வீட் 7 கப் கேக் பண்ணலாமா? இதுக்கு ஒரே கப்பு தான் மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கணும். 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு பால், காய்ச்சின பாலாகவும் இருக்கலாம், காய்ச்சாத பாலாகவும் இருக்கலாம். காய்ச்சின பாலுன்னா காய்ச்சி ஆற வச்சுக்கணும். 1 கப்பு தேங்காய், 3 கப்பு சர்க்கரை, 1 கப்பு நெய். இதாங்க இந்த 7 கப்புக்கான மெஷர்மெண்ட்டு. அப்புறம் ஆப்ஷனல் ட்ரை ஃப்ரூட்ஸு வேணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரை நட்ஸு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பொருளையுமே இந்த கடாயில் கனமான கடாயில் அந்த கரெக்டான மெஷர்மெண்ட் படி போடணும். இப்போ மெஷரிங் பண்ணுறப்ப நெய்யை உடனடியாக இதில் 1 கப்பு ஃபுல்லாக விட்டுறக்கூடாது. அரை கப்பு மட்டும் விட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி வெளியிலேயே நல்லா கிளறி விட்டுறணும். கட்டி தட்டாமல் கிளறணும். ஏலக்காயை பொடியாகவும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் ஏற்றின பிறகு சிம்மில் தான் அடுப்பு இருக்கணும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறப்ப அப்பப்போ நெய்யை விட்டுட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். கை விடக்கூடாது, அடி பிடிச்சிடக்கூடாது. இதுதான் இதோடைய டாஸ்கே. அடுத்தது இந்த 7 கப் கேக்கு பண்ணுறதுலையே மைசூர் பாக் டேஸ்ட் கிடச்சிருது. டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறதுனால காஜு கத்லி மாதிரி இருக்கும். தேங்காய் போடுறதுனால ஃபர்பி மாதிரியும் இருக்கும். இது அப்படியே இங்கே ஆகிட்டுருக்க நேரத்தில் இன்னொரு இடத்துல ஒரு தட்டில் நெய் பரப்பி இந்த ஆன பதத்துக்கு அப்படியே அதை தடவி நல்லா ஆற விட்டுறணும். ரொம்ப ஆற விடணும்னு இல்லை, கரெக்டாக ஒரு பதம் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். அந்த ஆற விட்ட உடனே கோடாக போட்டு கட் பண்ணால் கேக் மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ 7 கப் கேக் ரெடி. தீபாவளிக்கான ஸ்வீட்டும் ரெடி. பாருங்கள், டைமண்ட் ஷேப்பில் வந்துருச்சு. கொஞ்சம் சூடாக முன்னாடி எடுத்துட்டேன், இல்லைன்னா கரெக்டான ஷேப்பில் கரெக்டாக தான் வந்திருக்கு. மெஷர்மெண்ட்டு கரெக்டாக போட்டு கட்டி தட்டாமல் கிளறுங்க.